வெல்கம் டு Jassimplecooking. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சாம்பார் பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஓனா சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 30 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 4 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி வத்தல் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி பொடிச்செடுக்கும் போது அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் தூள் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது மிதமான சூடில் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நாம் கொத்தமல்லி வறுத்து எடுத்துடலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு, அதாவது 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி நான் எடுத்திருக்கேன். இதுவும் இப்போது சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போது இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வறுத்துடலாம். ஒரு 3-4 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இது பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதுவும் நல்லா வறுத்துடலாம். ஃப்ளேமை சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதுவும் பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 4 தண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போது இதுவும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதுவும் நாம் பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நாம் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் காயத்தூள், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நாம் இது எவ்வளோ கிராம் இருக்குன்னு அளந்து பார்த்துடலாம். பாருங்கள், இது மொத்தம் 240 கிராம் அளவுக்கு இருக்குது. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Jassimplecooking சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.